முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் எதுவுமே எனக்கு கிடையாது. வேறுபட்ட மனிதரே தாயோடைய உணர்வுகளை மதிச்சு சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும். நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான். அதை கூட ஒருத்தர் மீடியால கொஞ்சம் கேவலமா சொல்லி இருந்தாரு. நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். இந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் மெதுவா ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாத வைப்பேன். நான் அமைதியா இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்திச்சதுதான் என் பர்சனல் லைஃப். இன்னைக்கு எல்லாம் மீடியால பெருமையா பேட்டி கொடுக்கறாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாற திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்கு. சின்ன தவறுகளோ அந்த பெண்ணு மேல ஒருத்தர் குற்றம் சாட்டினாங்கன்னா 1000 பேர் முன் அவளை குழி தோண்டி பூமியில புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க. தம்பி அஜித்குமார் மரணம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ, நானும் எங்க தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன். இன்ஸ்பெக்டருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்றதுக்கு. இன்ஸ்பெக்டர் சார் 8:30 மணி போல வந்தாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. என்னால நேர்ல வர முடியல. ஏன்னா கேமராக்கள் என்ன விடாம துரத்திட்டே இருக்கு. எங்க வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும், சாத்தான் குளத்தை பத்தி 90% பேசுறாங்க, 10% தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பத்தி பேசுறாங்க. அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. பர்சனல்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்ல, இவங்க அப்படி, இவங்க ரூடு, இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி. இதை கண்டிப்பா நான் தெரிவிச்சே ஆவேன். உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் கலெக்டர்ட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர். அத்தனை மெடல்ஸும் எங்க வீட்டுல இருக்கு. அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்க அப்பா. பதவிக்கு எவ்வளவோ சொகுசா வசதியா கோயம்புத்தூர்லயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம். ஆனா அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால முடிஞ்ச அளவு இந்த கிராமத்துல ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது. யாரோட காசுலயும் கட்டல. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே, இவ்வளோ அசிங்கப்படுத்துறது, இவ்வளவு மீடியால வர்றதுக்கு காரணமே அவர் இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர். பணத்தை வாங்குறத அவங்க திருப்பி நமக்கு கொடுக்க கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம், நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பா செயல்பட்டு வர்றாரு. அவங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் தெய்வத்தை நம்பி இருக்கோம், விதி வலியது. கண்டிப்பா நான் எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு ரொம்ப வேதனை தெரிவிச்சுக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருகிட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணல. என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும். ஒரு வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும், எப்ப வேணாலும் தெரியும். எங்களுக்கு யாரையும் தெரியாது. We are innocents.